மார்னிங் டைம் வந்து 7:30. இது வந்து ஒரு வீக்கெண்ட் ரொட்டீன் தான். வீக் டே ஃபுல்லாகவே 4:30க்கு ஸ்டார்ட் ஆகிடும். ஆனால் வீக்கெண்ட் வந்து இப்படி ஸ்லோவாக தான் எனக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். 6:45க்கு எழுந்துட்டேன். ஆனால் 7:30க்கு சரி வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது எப்படி எஃபெக்டிவாக வீக்கெண்ட்லேயும் வந்து ரொம்ப நேரம் வந்து கிச்சனில் நிற்காமல் நம்ம ரெசிபீஸ் எப்படி பிளான் பண்ணுறதுங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நான் என்ன வந்து ஃபாலோ பண்ணுறேங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். சின்ன சின்ன க்ளீனிங் வீடியோவும் டிப்ஸும் இருக்குது. வீடியோவை பாருங்கள். மொதல் நாளே வந்து ராத்திரியே வந்து அரிசி உளுந்து வெந்தயம் எல்லாமே ஒன்றா போட்டு ஊற வச்சுட்டேன். ஸோ வீக் டேஸ் ஃபுல்லாகவே மாவு வந்து ரெடி ஆகிடும். இது வந்து ஹேர் கேருக்காக நான் வந்து வீக்லி ஒன்ஸாவது இது கண்டிப்பாக இப்போ எடுத்துக்கிறேன். ஹேர் ஃபால் கம்ப்ளீட்டாக வந்து எனக்கு ரெடியூஸ் ஆகிருக்கு. இது வந்து பச்சைப்பயிறு, வெந்தயம், கருஞ்சீரகம், ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் எல்லாமே ஊற போட்டது. இது டீட்டெயில்டு வீடியோ வந்து என்னோடய சேனல்லையும் இருக்குது. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இது தாங்க முக்கியம். ஆயிலே இல்லாமல் ஒரு ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் எப்படி பண்ணுறதுங்கிறதையும் இன்றைக்கி பார்க்கலாம். மாவு அரைக்கிற வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா மாவு அரைக்கிறதுக்குள்ளே மற்ற வேலையெல்லாம் நம்ம பார்த்துடலாம். இது ஒரு 45 மினிட்ஸ் அரையணும். அதுக்குள்ளே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒயிட் சன்னாவை வந்து வேக வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு க்ளீனிங் ஒர்க்கு தான். சின்னதாக க்ளீனிங் வந்து வீக்கெண்டே வந்து பண்ணிட்டோம் நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிங்க் ஏரியாவில் தான் வந்து க்ளீன் பண்ணலான்னு நான் இந்த வந்து டிஷ்வாஷ் ஹோல்டர் வந்து ஒன்று வாங்கியிருந்தேன். டிஷ்வாஷ் லிக்விடை வந்து கீழே வந்து ரீஃபில் பண்ணிவிட்டு மேலேயே வந்து அதில் நம்ம யூஸ் பண்ணுற அந்த ஸ்பாஞ்சையும் வச்சிடலாம். ஸோ ஸ்பேஸ் சேவிங்காக இருக்குது. மீஷோவில் தான் வாங்கியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கு. குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி சின்ன ட்ரேயில் நம்மளுக்கு கிச்சனுக்கு தேவையானது எல்லாத்தையுமே வச்சுட்டு நம்ம அந்த இடத்த க்ளீன் பண்ணி வச்சிட்டோன்னா பார்க்க அழகாக இருக்கும். சின்ன க்ளீனிங் தாங்க. வீக்கெண்டு வந்து ஃபுல்லாக வந்து கவுண்டர் டாப் எல்லாம் கிச்சன் டீப் க்ளீன் பண்ணணும்னு நினச்சா நம்ம டயர்ட் ஆகிடுவோம். ஸோ வீக் டே ஃபுல்லாகவும் கிச்சனில் நிற்கிறோம், வீக்கெண்டும் கிச்சனில் நிற்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி சின்ன க்ளீனிங் மாத்திரம் ஒரு வீக்கும் நான் வந்து பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். டேண்டம் பாக்ஸை வந்து கம்ப்ளீட்டாக வந்து வைப் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு இது வந்து ஃப்ரிட்ஜுக்கு வைக்கிற மேட்டு தாங்க நான் வந்து வாங்கியிருக்கேன். இது பிளாஸ்டிக் ஷீட்டு தான். அதை கீழே வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்னதாக ட்ரே வாங்கியிருக்கேன். அதில் டிஷ்யூ பேப்பர் வந்து வச்சுருக்கேன். நமக்கு தேவையான கிச்சன் நம்ம கரண்டி, பின்ன டீ ஸ்ட்ரெயினர், பின்ன மத்து, சப்பாத்தி கட்டை எல்லாமே வந்து என்னோடய இந்த டேண்டம் பாக்ஸ் வந்து கொஞ்சம் பெருசு தான். ஸோ அதுலேயே நான் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டேன். நான் எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு ஒரே நாள் பண்ணுறது இல்லைங்க. இப்போல்லாம் கொஞ்சமாக தான் பண்ணுறேன். அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு க்ளீனிங்கும் பெருசாக தெரியறதில்ல, கிச்சனும் வந்து க்ளீன் ஆன மாதிரியே ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்குது. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணுறேன். நீங்களும் வந்து எப்போல்லாம் கிச்சனில் நிற்கிறீங்களோ ஒரு பாக்ஸு ஒரு சைடுன்னு மட்டும் க்ளீன் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு வந்து க்ளீனிங் வந்து பெருசாக தெரியாது. க்ளீன் பண்ணுற டைம்லேயே வந்து மாவும் அரைச்சாச்சு. ஸோ வீக் டேக்கு ஃபுல்லாகவே மாவு இருந்தாலே பாதி டென்ஷன் வந்து இருக்காது எனக்கு. இது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. இந்த மாதிரி நம்ம க்ளீனிங் எல்லாம் பண்ணி முடிச்சோன்னா திருப்பி போய் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் வந்து டயர்ட் ஆகுது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு ரொட்டீனை நான் வந்து இப்போ ஃபாலோ பண்ணுறேன். ரொம்ப நேரம் அடுப்புலையும் நிற்காமல் குயிக்காகவும் செய்யணும், அதே டைம் அது வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கணுங்கிறதுக்கு தான் இந்த பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷன். சுண்டலை வந்து வேக வச்சதுக்கப்புறம் வெங்காயம், கேரட்டு, கொத்தமல்லி, உப்பு, பிளாக் பெப்பர், பின்ன கொஞ்சோண்டு லெமன் எல்லாத்தையும் போட்டு கலந்து விட்டுட்டு நீங்கள் அப்படியே சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நார்மலாக எப்போ பாரு கொடுக்குற சுண்டல் இல்லாதக்கு இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ஃபில்லிங்காக இருக்கும். ஏன்னா அவங்களே வந்து லேட்டாக தான் எழுந்திருப்பாங்க. எழுந்ததுக்கப்புறம் நம்ம இட்லி, இடியாப்பம், தோசை, புட்டுன்னு கொடுக்கும்போது அது ஹெவி ஆகிடும். லஞ்சும் வந்து டிலே ஆகிடும். ஒரு பவுல் சாப்பிட்டாலே போடுங்க, பயங்கர ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து லஞ்ச் டைமில் அவங்களுக்கு பசியும் வந்துடும். ஸோ இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். எஃபெக்டிவான பிரேக்ஃபாஸ்ட்டு தான் இது. வந்து மத்தியானம் லஞ்சுக்கு வந்து சாதம், அரிசி வந்து வச்சாச்சு. இது வந்து காராமணி, வாழைக்காய், உருளைக்கிழங்கு எல்லாமே போட்ட ஒரு ஃப்ரை தான். சிம்பிள் குக்கிங் தாங்க மத்தியானம். அதுக்கு நடுவில் வந்து என்னோடய ஹேர் கேருக்கு வந்து எனக்கும் குழந்தைக்குமா ஹேர் கேர் வந்து ரெடி பண்ணுறேன். இந்த பச்சைப்பயிறு எல்லாத்தையும் வந்து நைட்டே ஊற வச்சதுனால நம்ம மிக்சியில் அரைக்கும் போது நல்லா நைஸாக அரைஞ்சிடும். பிரஞ்ச் டைமில் வந்து ஃப்ரூட்ஸ் வந்து இப்போ கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏதாவது ஒரு ஃப்ரூட்டுங்க. ஸோ நம்ம வந்து குழந்தைங்க வந்து ஏதாவது ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிற அந்த டயத்தில் வந்து ஒரு சின்னதாக பவுலில் போட்டு ஒரு 4 பீஸ் கொடுத்தாலும் போதும், அவங்க அப்படியே சாப்பிட்டுக்குவாங்க. மத்தியானம் லஞ்சுக்கு வந்து ஒரு சிம்பிள் சம்மந்தி தான். தேங்காய், பச்சை மிளகாய், உப்பு,
அதுக்கப்புறம் மாங்காய் சீசன் வர ஆரம்பிச்சாச்சு. ஸோ மாங்காயும் போட்டு இது வந்து ரொம்ப கோரஸாகவும் இல்லாமல் ரொம்ப நைஸாகவும் இல்லாத ஒரு சம்மந்தி தான். மத்தியானம் லஞ்சுக்கு வந்து சாதம், சம்மந்தி, அதுக்கப்புறம் பயிறு வாழைக்காய் ஃப்ரை, தயிர், மோர் மிளகா. ஒரு கம்ஃபர்ட் லஞ்சு தாங்க. ரொம்ப நேரம் கிச்சன்லேயே நிற்கலை, அதே சமயம் நம்மளுக்கு டயர்டும் ஆகாது. வீக்கெண்டில் வந்து சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட், சேம் டைம் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷன். உங்களுக்கு வந்து கிச்சனில் வந்து ரொம்ப நேரம் நிற்கிற டைமும் வந்து கொஞ்சம் கம்மி ஆகும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். எல்லா ஒர்க்கும் முடித்து கிச்சன் கவுண்டர் டாப்பும் வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.